புகழின் உச்சகட்டத்தில் இருந்த சேரன் செங்குட்டுவன் தமிழகத்தில் தன் ஆதிக்கம், இமயத்தில் தன் வில்கொடி, எல்லாம் நல்லா தானே போய்கொண்டிருக்கிறது. சேரன் செங்குட்டுவனும் இங்கு திரும்பி வந்து நிலையான ஒரு ஆட்சியை நடத்தி வந்தார். சோழனும் தனக்கு உறவினன் தான், பாண்டியனும் தன் ஆட்சிகள் தான் கொஞ்சம் நிம்மதியாக ஆண்டு வந்தார். அப்படிப்பட்ட சமயத்தில் தான் கிள்ளிவளவன் அவருக்கு எதிராக மாறினான். அதை பற்றி தான் நாம் இன்று நமது காணொலியில் காண இருக்கிறோம். தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன்ன வெங்கடேசன் அன்பு வணக்கங்கள். இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையொலி பக்கம். தமிழ் காத்த செங்குட்டுவன் பகுதி 4 இறுதி பகுதி. இதுவரையில் இந்த மாதிரியான ஒரு தகவல் எங்குமே குறிப்பிடப்படவில்லை. ஏன் இதை வரலாற்று ஆசிரியர்கள் கவனிக்கவில்லை என்றும் எனக்கு தெரியவில்லை. கிள்ளிவளவனை பல்வேறு பாடல்கள் புகழ்ந்து உரைக்கின்றன. கிள்ளிவளவனை பற்றி நாம் வேறொரு காணொலி தொகுப்பில் காண்போம். இதில் கிள்ளிவளவனை புறநானூற்று பாடல்கள் எக்கச்சக்கமாக, எப்படின்னா ஒரு 20-25 பாடல்கள் கிள்ளிவளவனை மட்டுமே பாடுகின்றன. அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த மன்னன் தான் இந்த கிள்ளிவளவன். அவனுடைய முதல் சாதனையாக கூறப்படுவதே வஞ்சியை வென்றது. புறநானூற்றில் 36வது பாடலின் அடிப்படையில் பொருணை ஆற்றின் கரையில் உள்ள ஒரு நாட்டை கிள்ளிவளவன் முற்றுகையிட்டான். பொருணை ஆறு எங்கே ஓடுது அப்படிங்கிறத தேடும் பொழுது புறநானூற்றில் 387 அந்த பாடல் வரிகளில் பொருணை ஆற்றின் கரையில் உள்ள நாடு வஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வஞ்சி நாட்டை தான் கிள்ளிவளவன் முற்றுகையிட்டான் அப்படின்ட்டு. நமக்கு ஏற்கனவே தெரிந்த விழுமியம் கிள்ளிவளவன் சேரன் செங்குட்டுவனுக்கு மைத்துனன். நமக்கு இன்னொரு தெரிந்த விழுமியம் சேரன் செங்குட்டுவன் ஆண்ட நாடு வஞ்சி. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தோமே ஆனால் சேரன் செங்குட்டுவனைத்தான் கிள்ளிவளவன் தோற்கடித்தார் என்ற தகவல் நமக்கு தெரிய வருகிறது. இதை மேலும் வலுவாக்கக்கூடிய செய்தி புறநானூற்றில் 39வது பாடலில் வருகிறது. ஓங்கிய வரையளந்து அறியா பொன்படு நெடுங்கோட்டு இமயம் சூட்டிய ஏம வில்பொறி மாண்வினை நெடுந்தேர் வானவன் தொலைய வாடா வஞ்சி வாட்டும் நின் பீடுகளு நோந்தால் பாடுங்காலே. இதைவிட தெளிவாக நான் சொன்னதை யாராலும் கூற முடியாது. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இமயத்தில் ஒருவன் வில்லை பொறித்தான், அவனுடைய நாட்டை நீ படுத்தும் பாடு இருக்கிறதே ஐயோ அப்படின்னு அந்த புலவர் சொல்றாங்க. இமயத்தில் வில்லை பொறித்தவர், வஞ்சியை ஆண்டவர், பொருணை நதியின் கரையில் அரசை ஆண்டவர். இதெல்லாம் யாரு? கிள்ளிவளவனுடைய சமகாலத்தில். இந்த பாடல்களிலிருந்து நம்மால் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். சேரன் செங்குட்டுவனை வெளியிலிருந்து எந்த ஒரு மன்னனும் வந்து அழிக்கவில்லை. வழக்கம் போல இங்கிருந்த சோழ மன்னன் கிள்ளிவளவன் தான் தோற்கடித்திருக்கிறார். தோற்கடித்தாரா, இல்லை சிறை மட்டும் வைத்தாரா, இல்லை கொன்றே விட்டாரா, இதெல்லாம் நம் இலக்கியத்தில் கூறவில்லை. ஆனால் வஞ்சியை வென்று விட்டார் என்ற குறிப்பு மட்டும் இருக்கிறது. சேரன் செங்குட்டுவனுக்கு ஏன் இந்த விளைவு நடந்தது? கிள்ளிவளவன் ஏன் தன் சொந்த உறவினரையே அப்படி தாக்குறான்? அதுவும் உறவினராய் மட்டும் நின்றாய் பரவாயில்லை, அவருக்காக ஒரு போர் புரிந்து அவனை ஆட்சி கட்டிலில் அமர்த்தியவரையே எப்படி கிள்ளிவளவன் தோற்கடித்தான்னு தெரியல. இதை தாண்டி கிள்ளிவளவனை ஏகப்பட்ட பாடல்கள் பாடுகின்றன. கிள்ளிவளவன் சேரன் செங்குட்டுவனை தாக்கினது ஒரு தவறான விஷயம் நமக்கு தோணும். ஆனால் அப்படிப்பட்ட மன்னனையை இத்தனை பேர் பாடினாங்கிறதும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்படியாக ஏகப்பட்ட மர்ம முடிச்சுகளுடன் தான் சேரன் செங்குட்டுவனின் வரலாறு முடிகிறது. இந்த காணொலியும் இந்த காணொலி தொகுப்பும் உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருடனும் பகிருங்கள். உண்மை தமிழர் வரலாற்றை உலகறிய செய்யும் வரை ஓய்வறிய மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி, வணக்கம்.